நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அப்பா நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு பருப்பா அப்படின்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கே, இல்லைனா அந்த இசைக்கு மேலே உள்ள கோவத்தில் எதோ சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்பா உண்மையாக தான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு பாரு, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்பா கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டே இல்லடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும், அப்பா மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க முத்துப்பாண்டி, அம்மா சொல்கிறத கேளியா, இப்படிலாம் பண்ணாதையா அப்படின்னு சொல்ல, ஏமா வந்துட்டு எவ்வளோ தூரம் அவகிட்ட போய் கெஞ்சி பார்த்துட்டேன், அவன் என் பேச்சு கேட்குற மாதிரியே இல்லை, அவளுக்காண்டி ஏண்டி நீ என்கிட்ட வந்து பேசாத பார்த்துக்கோ, அவ்வளோதான், ஏப்பா இங்கே பாரு எல்லாத்தையும் பாரு, என்ன வேணால் செய்யி, தாலி கட்டுறதுக்கு மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்பிடுறாங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி, என் மகன் என்கிட்ட பேசினா, உன்கிட்ட பேசினா போயிரு பார்த்துக்கோ, நான் வந்துட்டு சூப்பர் பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னதும், எப்பா நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலைலாம் எப்படி தெரியுமா, அப்பா மாதிரி தெரியல, சி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒத்த ஓட்டு அமைதியாக இருந்துரு, என் பையனுக்கு நான் எப்பேற்பட்ட அழகிகள்லாம் பார்ப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எந்த திக்கம் பாக்கியே சொல்கிறாங்க, பார்த்துடலாம் எப்படி வேற ஒருத்தைய மருமகளை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கான்னு சொல்லிட்டு பார்க்க, இப்போ உடனே போவோம், வாடா சிவபாலா நம்ம வந்த இசைக்கையோட தான் வரணும் அப்படின்னு சொல்ல, வந்த இசைக்கையோட வருவேன் பெரிய நீ என்னமோ கூப்பிட்டு அவள் கிளுகிளுன்னு வந்துடுற மாதிரி, அவன் ஒன்றை விட்டு அவள் வந்துட்டாள் அப்படின்னு சொல்ல, அங்கிட்ட இருந்து முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, எப்பா முக்கியமாக அண்ணன் இல்லாத வீடாக பாருப்பா, அண்ணன் இல்லைனாலுமே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்புறமேட்டி எங்கிட்ட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சண்முகத்தோட அப்பா கண்டுபடி திட்டிட்டு இருக்காரு, இங்கே பாரு கோட்டிக்கறி இந்த பைத்தியக்காரன் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, நீ வந்துட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க பார்த்தியா, உன் வாழ்க்கை வந்துட்டு நாசமாக போய்கிட்டு இருக்கு, என் கண்ணு முன்னாடியே போகுது, கடவுளே இதை பார்க்குறதுக்கு நீங்கள் யாரும் வந்துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கிட்ட வந்துட்டு ஏன்பா பசியிலன்னு கத்துறியா, ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு நல்லா இருக்குடா மெதப்பில் நீ பேசிக்கிட்டு இருக்க, யானை பெருசாக தான் இருக்குமா, சிங்கம் புலி எது வந்தாலும் அடித்து விரட்டி விட்டுருமா, ஆனால் தண்ணியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மண்ணை தூக்கி அதுவே அது மண்டையில் போட்டுக்கிறோமா, அது மாதிரி தாண்டா நீ வரட்டுக்கு உருவத்துக்காக என் மக வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பரணி வந்துடுறாங்க, கூட சேர்ந்து அவங்க அம்மாவும் சிவபாலன்னு வந்துடுறாங்க. ஏட்டி அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமாட்டி அப்படின்னு சொல்ல, இங்கே அதுக்கு மேலே நடந்துட்டு இருக்கு முக்கியமான விஷயம், ரொம்ப வந்துட்டு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் சொல்ல, நீங்கள் எப்போ தான் அவசரம் இல்லாமல் வந்திருக்கீங்க, எப்போ வந்தாலும் இந்த ஆம்புலன்ஸு கீன்னு அவசரமாக வர்ற மாதிரி தான் வர்றீங்க, என்ன இது சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏன்னே இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இங்கே பாருனே என் மருமக வாழ்க்கை பாலாக போகுது, அந்த மனுஷன் பொண்ணு பார்க்க போகிறேன்னு நிற்காரு, என்னன்னே பண்ணுறது, என் மருமகளை வீட்டுக்கு அமுச்சு விட்டுருனே, பெத்த பிள்ளை வாழ்க்கை இப்படி போகுதே, நீ என்னென்ன இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, என்னையே இந்த வீட்டில் ஒரு செல்லா காசை தானே இந்த மூலையில் உட்கார வச்சிருக்காங்க, என் பேச்சை யாராவது கேட்குறாங்களா சொல்லு, கேட்டால் தானே சொல்கிறதுக்கு, இந்த நாசமாக போகிறவ என்னென்னா எப்படி குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு பாரு, எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி திட்டுறாங்க. இங்கே பாரு இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் வானத்துக்கு பொம்பு குதிச்சுக்கிட்டு இருக்கான், உன் புருஷன் என்னைக்கு தான் நல்ல காரியம் பண்ணியிருக்கான், இதை மட்டும் வந்துட்டு செய்கிறதுக்கு, சரிப்பா இதில் தலையிறதுக்கு நான் யாரு, இங்கே பாரு உன் மருமகன் தான் உட்காந்துட்டு இருக்கா, நீ வந்துட்டு அவகிட்ட பேசி கூட்டு போகணுன்னா கூட்டு போ, இங்கே பாரு இசைக்கு இந்த அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு பாக்கிய சொல்கிறாங்க, இப்போ இங்கே பாருடி அத்தைக்காக வாடி, உன் புருஷன் எங்கள் பாவம்டி, அவர் வந்துட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு, வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, திடீர்னு வந்துட்டு சிவபாலன் வந்துட்டு ஐயோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு போட்டோலாம் அமுச்சு விட்டாருன்னு அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எங்க கூடு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க. அத்தடியாத்தா பொண்ணு மூஞ்சி என்ன நல்லாவே இல்லை, கொஞ்சம் வந்துட்டு கலர் கம்மியாக இருக்குது, முத்துப்பாண்டிக்கு இது மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவன் அப்படின்னது, நான் என்ன தப்பா பண்ணிட்டேன், மச்சானுக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்குறது தப்பா, அது மட்டுமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் நல்ல வழக்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு இசைக்கு உங்கள் அண்ணன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், நீ பண்ண வேலையால் எது வரைக்கும் பாரு ஃபோட்டோ வரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்கு, நீ தான் உன் வாழ்க்கையில் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இசைக்கு வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இந்த அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா இசைக்கு சொல்லு அப்படின்னது, கண்ணீரெல்லாம் தொடச்சி எனக்கு நம்பிக்கை இருக்குனே, நீ என்ன பண்ணாலும் சரி உன் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்லிடு, என்னமோ பண்ணி தொலையட்டும், இங்கே பாரு கனி நீ ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்லைனா அவங்க அக்கா மாதிரி படிக்காமல் பெட்டிக்கடை வைக்க போறியாவா, படித்தாதான் உனக்கு வந்துட்டு ஏதாவது மதிப்பு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ உங்கள் அண்ணன் கடைசி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான், இந்த வீட்டில் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, வேமா கனி போய் கிளம்பிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாடுறா நான் வயிறு எரிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் மருமக வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கு நீ தான் காரணம், நான் இந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பாக்கியம் கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு என்னப்பா இது இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அடுத்த தடவை நல்ல ஃபோட்டோவை அமுச்சு விடுப்போம் சிவபாலா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனே அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு பரணி கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கிட்ட வந்துட்டு உள்ளே வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சு வாடுது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வராங்க. திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பரணிக்கு வந்துட்டு பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த பூ அப்படின்னதும், என் தங்கச்சிக்கு வாழ்க்கையெல்லாம் செட்டிலா, இனி நான் மட்டும் இந்த பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று இருந்தேன்னா எங்கள் அப்பா எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னதும், என்னது உன் தங்கச்சிங்க வாழ்க்கை செட்டிலா, நீயே அவங்க வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்க, அது கூட உனக்கு தெரியல என்னது பாழாக்கிட்டேனா, இங்கே பாரு மூத்தவன் என்ன இப்போ இந்த வெங்கடேஷ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா, அதுக்கடுத்து வீரா பார்த்தியா போலீஸ் ஆகிட்டா, கனி வந்துட்டு இந்த பாட்டு இதெல்லாம் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகிடுவாளோ, இங்கே என் இசைக்கு இந்த பிஸ்னஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து தொழிலதிபர்லா, இதுக்கு மேலே நமக்கு என்ன வந்துட்டு கவலை கிடக்கு அப்படின்னு சொல்லி, உண்மையாகவே நீ தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுகிறியா தெரிலடா, அங்கே பாரு என் அண்ணே கல்யாணம் முடிக்க போகிறேன்டா அப்படின்னதும், இங்கே பாரு நான் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வந்துட்டு கட்டிக்க போகிறேன்னு என்ன செய்வேன் அப்படின்னது, போடா போன்னு விட்டுருவேன் அப்படின்னது, இப்போ அதைத்தான் இசைக்கு பண்ண சொல்கிறேன், அவள் பண்ணலை இப்போ நான் பண்ண சொல்கிறேன் சரிதானே,
வேறு ஒருத்தையும் கட்டிக்க போகிறோன்னா காலில் விழுந்து கெஞ்சி சொல்கிறியா அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணி தொலை போ போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில சண்டையில் ரொமான்ஸ்லாம் வந்துடுது. வேமா வந்துட்டு சரி இப்போ அதெல்லாம் விடு, இடையில ஏதோ மாமா பொண்ணுன்னு சொன்னேன் அது எவடா எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பயங்கரமாக வந்துட்டு அடிச்சு பிடிச்சி சண்டை போடுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.